க்ளீன் பண்ணுறான், உடம்பு க்ளீன் பண்ணுறான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவங்க தான் வந்து ஸ்டார். இதுல வெள்ளையா இருக்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுமணி, இப்படி போட்டு அரைச்சிரணும். டவுனா இருக்கிறது ரங்கமணி. நாங்க வச்சிருக்கோம். நாங்க க்ளீன் பண்ண போறோம். பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டு உனக்கு எப்படி ஏறி தொங்கி விளையாடுறானுங்க ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து கேஜில ஏறி விளையாடுவானுங்க. அது இவன் தான் ரொம்ப ஏறி தொங்கி விளையாடுவான். அவன் நார்மலா தான் இருப்பான். ஸோ இப்போ நம்ம அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நம்ம அவங்களோட பெரிய கேஜ் நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல டாப் தான் கழட்டணும். ஆமா, ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து கீழே இருக்கிறானுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பை கழட்டணும்னா மேலே வரமாட்டானுங்க. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கழட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு. ஆமா, அவ்வளோதான், கழட்டிட்டோமா. இவனுங்க கக்காலாம் போட்டு வச்சுருக்குறானுங்க. இதை வாடுறத ஏன் வேலையாம். காலங்காத்தால எனக்கு இதுதான் வேலையா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சு போவாங்க. இதுதான் அவனோட வீடு. இப்ப வீட்டை உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது. கழித்து விட்டோம். வீட்டிலே பேண்டு வைத்திருக்கிறான், வெளியே போய் பேலாமல். இப்ப இவனை இப்படி பிடித்து தூக்கவும். சோழர் பரம்பரை பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கா பாருங்க. இப்படி கீழே விடவும். ஓடுங்க. ஓடுவான். அடுத்து இவனையும் பிடிக்கவும். பிடிங்கள். இவனை பிடித்து இப்படி கீழே போடவும். ரெண்டு பேரும் உருண்டுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு பேரையும் கீழே விட்டாச்சு. இப்போ கீழே விட்டோம்னா அவங்க சும்மா அப்படியே ஓடி இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ நடக்கிறத ரொம்ப அழகாக இருக்கும். வாத்து மாதிரி நடப்பாங்க. இந்த வெள்ளையும் இருக்கான் பாருங்க, இவன் ரொம்ப அழகாக நடப்பான். அவனுக்கு முடி அதிகமாக இருக்கும். அவனோட முடியெல்லாம் கடிச்சு துப்பிட்டான். அவனுக்கு முடி நல்லா அழகாக உண்டாதான் இருந்தான். என்ன பண்ணிட்டான், முடியெல்லாம் கடிச்சு சண்டை போடுறப்ப முடியெல்லாம் ஆயிட்டான். பாருங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறான். தூக்கி போடுறான். கடிச்சிருவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போறான் பாரு. பழகிட்டதுனால கம்முனு இருக்காங்க. எங்க வர? வாடா வா, உன்னை நசுக்கிடுவேன். நீ எங்க போற? நீ வா, நசுக்கிடுவேன். போ. ஏய் பிச்சு குட்டி, தின்னு. உன் வீடு திறந்தாச்சு. வேற வீட்டை தூக்கிட்டான். தூக்கி விட்டோம். இப்போ இதில் இருக்கும் பாத்ரூம் களை இதுக்கு கொட்டப்படும். கொட்டி விட்டோம். ஏய் அங்க பாரு, காலுக்கு பின்னாடி போயிட்டான். ஒன்று ஒன்றாக கழட்டணும். இவனை பிடித்து இங்கு போடவும். இவனையும் பிடித்து இதுக்குள் போடவும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது வந்து படிக்கட்டா. இதுல வந்து இவனுங்க மேலே ஏறி இவனுங்க வீட்டுக்கு வந்துருவானுங்க. இதே நம்ம கழட்டிட்டோம். இது மூலியமாவும் தப்பிச்சு மேலே வருவானுங்க. இதுவரை தப்பிக்கிறான். அவனுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பிச்சு போறான். அவனுங்களை பிடிச்சி அடைங்க. இதையும் கலட்டியாச்சு. இப்ப இங்க சொல்லு. இரு, அவனுக்கு தானே குளிக்கிறானுங்க, உடம்பு க்ளீன் பண்றானுங்கல்ல. அவங்களே செல்ஃப் கிளீனிங் தான், நம்ம குளிக்க வைக்க வேண்டாம். பாருங்க, சாப்பாடு இருக்கான்னு தேடுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சாப்பாடு இல்லை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாக்குறானுங்கன்னு. எப்படி எட்டி குதிக்கலாம் அப்படின்னு பாக்குறானுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நிக்கிறான்னு பாருங்க. பாருங்க, இவன் சரியான வேஷம். ரெண்டு பேர் கையில. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேத்தையும் நாங்க பிடிக்கிறோம். ஒழுங்கா புடி, வலிக்கும் அவனுக்கு, கண்ணு வெளியே வந்துடும் பிள்ளைங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டு செல்லக்குட்டீஸ். கிட்ட வை, முகத்து கிட்ட. அழகா இருக்கீங்களா? இவன் சரியானவன். இந்த பிரவுன் என்னை கழித்து விடுவான்.
ஏனால் இவன் ஒரு விஷம். இந்த வெள்ளையன் கடிக்க மாட்டான். இவன் நல்ல பையன். 2 பேத்தையும் போட்டு நசுக்கிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஏறி நிக்கிறான் இவன் மேல. சின்ன கூண்டுல மாத்திரலாம். இப்போ என்ன பண்றோம்னா இவனுங்களை நம்ம க்ளீன் பண்ண போறோம். இவனுங்களோட கூண்டை சரிங்களா. இவனுங்களே க்ளீன் பண்ணி கீழே விட்டுரு, கொஞ்ச நேரம் ஓடட்டும். ஓகேவா? இப்போ விட்டுரு, மடி மேலே விட்டுரு. இவன் எகிரி குத்திடுவான், மண்டை போட்டுருவான். அப்புறம் இப்போ நம்ம இவனை வேற கூண்டுல மாத்த போறோம். பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட குட்டி கூண்டு இதுக்குள்ள விட்டுடுவோம். அதுக்கப்புறம் இந்த கூண்டெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் பழைய கூண்டுக்கு நம்ம மாத்திடுவோம். இத போட்டு அடைத்து விடுவோம். கொஞ்சம் வெளியே விட்டுரு. அப்பதான் இவனுங்க அடங்குவானுங்க. வெளியே விட்டோம் அப்படின்னா ஓடிடுவானுங்க. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நிக்கிறான்னு பாருங்க. பாருங்க, சர்க்கஸ் காமிக்கிறான். இழுத்து பேசாதான் அன்னைக்கே சொன்னேன். அது என் ஸ்டைல். குருவி கேட்சி ஸ்டைலா? ஆமா. கலட்டு வெளியே கழட்டி விடுங்க. கொண்டார ஓட்டம் உட்காந்து நீ பாத்துக்கிறியா? கொண்டார ஓட்டுற இப்படி ஓட்டம் பாத்துக்கிறியா? சாமியா நாங்கள் எப்பவுமே க்ளீன் பண்ணுறப்ப இவங்களை இந்த சின்ன குண்டில் தான் மாற்றி வச்சுருவோம். ஏன்னா அவங்க வேறு எதுலேயும் வைக்க முடியாது. டப்பாவில் அந்த மாதிரிலாம் பாக்ஸில் வச்சோம்னா லைட்டாக ஹோல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்களே ஓட்டை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதுலேயே பாருங்கள், இதில் இருக்கவே மாட்டானுங்க. அந்த வலி இருக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நாங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா துணி மாட்டுற கிளிப்பு வந்து மாட்டி வச்சுருவோம். இல்லைன்னா அந்த வெள்ளையாக இருக்கான் பாருங்கள், கொஞ்சம் மோசமான பையன் அவன். ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவான்னா அதை அப்படியே தூக்கிடுவான், வாயிலே கடிச்சு மேலே தூக்கிடுவான். இங்க பாருங்க, இதுல என்னென்ன சுத்துவானுங்க பாருங்க. மேலே ஏறுவானுங்க, குதிப்பானுங்க, எல்லா சர்க்கஸ் வேலையும் காட்டுவானுங்க. அப்படியே 2 கையில தொங்குவான். அந்த ஆரஞ்சு கலர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பாருங்களேன். அவன் வந்து பிச்சுமணி என்னென்ன வேலை காட்டுவான்னு பாருங்க. சும்மா போதி விளையாடுறான், தூக்கி அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக என்ன பண்ணிடுவானுங்க, அவனுக்கு தூக்கிடுவானுங்க. 2 கையில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தூக்கி மூக்கை உள்ளே விட்டுருவான். அதனால் என்ன பண்ணிடுவேன், கிளிப்பு குத்திடுவோம் நாங்கள். அந்த பெரிய கூண்டு வந்து கழுவி தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவங்க இதில் தான் இருப்பாங்க. கேரட் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டா போதும், சாப்பிட்டு இதுலேயே ரெஸ்ட் எடுப்பாங்க, தூங்கிடுவாங்க. நவுரு இங்கே உட்காரு. ஓடுது. அங்கே போச்சுண்ணா, அங்கே போ, தங்க குட்டி அங்கே போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே விட்டாச்சு. உங்கள் வீட்லேயே ஹாம்ஸ்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.